ஃபோனை போட்டு ஒரே திட்டு, நீ எதுக்கு மடத்தை விட்டு வெளியே வந்த? உனக்கு பெந்தகோசு ஜனங்க மாதிரி இனிமேல் பைபிளை தூக்கின இங்கேயும் அங்கேயும் போக வேண்டியதுதான். நீ உனக்கு கார் கிடைக்காது, பங்களா கிடைக்காது, நீ எச்சம் பதவி இருக்க மாட்டா, அப்படி இப்படியும். 4 மணிக்கு எப்படி 15,000 கட்ட போகிறோம் நான் கவலையாகிறேன். இந்த நேரத்தில் இதெல்லாம் பேசினா எப்படி இருக்கும்? சரி சீக்கிரம் சொல்லுன்னு என்ன பண்ண சாப்பாட்டுக்குன்னாங்க. கேட்ட ஆள் கஞ்சூஸ் மறுவாடி, எச்சு கையில் காக்கா ஓட்டாத ஆள். அவங்க கேட்டது ஒன்று, கேட்காதது ஒன்று. ஏன் உனக்கு என்ன, நான் சாப்பிட்டா என்ன சாப்பிட்லாம் என்னான்னு கேட்டேன். இல்லை நீ பெந்தகோஸ்க்கு வந்துட்டல, இனிமேல் உனக்கு சாப்பாடெலாம் இருக்காது, அதனால் போனால் போதுன்னு உனக்கு ஒரு 1,500 அனுப்பி விட்டுக்கிறேன்னாங்க. ஒரே சந்தோஷம். 21 ரூபாய்க்கு 1,500 பெட்டர். ஆனால் கௌரவத்தை விட முடியுமா? நான் சொன்னேன், ஆஃப்டர் ஆல் ஒரு 1,500 ஒன்று நான் கேட்டேன்னா, இதுக்கு ஒன்றும் குறை இல்லை வச்சுக்கணுங்க. இது 1,500 இன்னொரு டவுட்டு. 10 ரூபாய்க்கு டீ குடிக்கலாமா வேணாவா, குடிக்கலாமா வேணாவான்னு டீ கடைக்கிட்ட போய் சொல்கிற ஆள் 1,500 ஓட்டது பெரிய விஷயம். அது எப்படிறா ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த அம்மாவை நானும் சேர்ந்து வேளாங்கண்ணி போவோம். நாங்கள் 2 பேரும் ஒரே நாள் சிஸ்டராவை ஜாயின் பண்ணோம் கான்வென்ட்டில். ஒன்றுமே புரியல. இப்போ நீ சொல்லிட்டு திரும்ப நீ எதுக்கு மடத்தை விட்டு வந்த, அப்படி இப்படின்னு ஒரே பேச்சு. நீ கட் பண்ண போனோன்னு அவகிட்ட ஃபோன் கால் கட் பண்ணிவிட்டு அந்த கஞ்சூஸ் 1,500 போட்டாலா இல்லையான்னு நான் ஃபோனை செக் பண்ணேன். அப்போ தான் அந்த வாரத்தில் தான் அந்த கூகுள் பேன்னு ஒரு ஆப் வச்சேன் என் ஃபோனில். கர்த்தர் நல்லவர், அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யக்கூடிய தேவன் நம் தேவன். நான் காலையிலிருந்து எப்படி எதுக்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தனோ அதை என் தேவன் அந்த கஞ்சூஸ் மார்வாடி 1,500 போட்டாலோ இல்லையோ தெரியாதுன்னு செக் பண்ணுறேன். என் கண்ணுக்கு அந்த 1,500 15,000 தெரியுது. உண்மையாக சொல்கிறேன், வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். பேனா எடுத்து போட்டு பார்த்தேன், 15,000க்கு எத்தனை ஜீரோன்னு. நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அன்னைக்கு எனக்கு. பார்த்தா 15,000, ஒன்றுமே புரியல. என் தேவனே ஏசப்பா, அவள் 15,000 போட்டாலோ இல்லையோ, என் தேவன் ஒரு அற்புதம் செய்யுங்க. என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஏடிஎம் போனால் 3 500 நோட்டு வரக்கூடாது, 15,000 வரணும் ஏசப்பா அப்படின்னு போயிட்டு அந்த ஏடிஎம்மில் நான் செக் பண்ணேன். என் தேவன் ஒரு நாளும் என்னை வெட்கப்பட செய்யவில்லை. பெரிய அற்புதம் செய்தார். 15,000 நான் எடுத்தேன்.